நீட் விலக்கு தொடர்பாக தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு தொடரப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற சட்ட போராட்டத்தை தொடர அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம். அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மான முன்மொழிவை வாசித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை நீட் தேர்வு சிதைக்கிறது. நீட் விலக்கு மசோதாவில் ஆளுநர் அரசியல் செய்ததாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீட் தேர்வை வைத்து மீண்டும் மீண்டும் திமுக அரசியல் செய்து வருகிறது. மக்களிடமும் மாணவர்களிடமும் திமுக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடல் வடபழனி ஏவிஎம் மின் மயானத்தில் தகனம். 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் பிரியாவிடை. சென்னை சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். குமரி அனந்தன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். தமிழ் மொழிக்காக போராடிய தலைவர் என ராகுல் காந்தி புகழஞ்சலி. நாளை சென்னை வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பாஜக மாநில தலைவர் மாற்றம், கூட்டணி குறித்து ஆலோசிக்க இருப்பதாக தகவல். டிவிஎச் நிறுவனர் கே.என். ரவிச்சந்திரன் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறையினரின் சோதனைகள் நிறைவு. 3 நாள் சோதனைகளில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாகவும் தகவல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். பிணைத் தொகையை கட்டச் சொல்லி வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. திமுக கூட்டணி எப்போது உடையும் என இலவு காத்த கிளி போல் இபிஎஸ் காத்துக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி விரக்தியில் பேசி வருவதாகவும் திருமாவளவன் பதிலடி. கோவை விமான நிலையத்திற்கு வந்த அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் துரத்தி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு மௌனமாய் சென்றதால் பரபரப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசியது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். எம். வீரப்பனை நினைவு கூர்ந்த ரஜினிகாந்த் விளக்கம். தங்கம் விலை இன்று 2வது முறையாக மீண்டும் சவரனுக்கு 960 ரூபாய் உயர்ந்தது. ஒரே நாளில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 1480 ரூபாய் வரை உயர்ந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. பரந்தூர் விமான நிலைய திட்ட அனுமதிக்கான கொள்கை அளவிலான ஒப்புதலை அளித்தது மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம். 11,455 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்ட கட்டுமான பணிகள் மேற்கொள்ள எடுப்பதாக தகவல்.
காட்பாடி திருப்பதி ஒற்றை ரயில் பாதையை இருவழி பாதையாக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 1332 கோடி ரூபாய் மதிப்பில் பாதை அமைக்க திட்டம் செயல்படுத்த உள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். AI செயலிகளில் கிப்லி ஆர்ட் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் கடும் எச்சரிக்கை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கின் விசாரணை வரும் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் வீடியோ கால் மூலம் ஆஜர்படுத்தப்பட்டனர். சாத்தான்குளம் வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு. ஜாமீன் வழங்க சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் விசாரணை ஒத்திவைப்பு. மதபோதக ஜான் ரெபராஜுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ். வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க மாவட்ட காவல்துறை அதிரடி நடவடிக்கை. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. புகார் அளிக்க வந்தவரிடம் லஞ்சம் கேட்ட புகாரில் கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. கோவையில் அமேசானுக்கு சொந்தமான குடவுனில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் அதிரடி சோதனை. தரச் சான்றிதழ் இல்லாத 95 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4500 பொருட்கள் பறிமுதல். காஞ்சிபுரத்தில் ரவுடி வசூல் ராஜா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் மீது பாய்ந்தது குண்டர் தடுப்பு சட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்டோர் தர்ணா. ரிஷிவந்தியம் அருகே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. மதுரையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நடுவில் நின்று போன லிப்ட். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு லிப்டில் சிக்கிய குழந்தை உள்பட 6 பேர் பத்திரமாக மீட்பு. திருவண்ணாமலையில் டவர் லைட் மீது ஏறி அமர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் கிரெயின் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டார். வேலூர் மாவட்டத்தில் 5 நாட்களுக்கு வெயில் அதிகரிக்கும். பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று ஆட்சியர் சுப்புலட்சுமி அறிவுறுத்தல். நீலகிரி, தேனி உள்பட 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலை மற்றும் குடியிருப்புகளில் சூழ்ந்த வெள்ள நீர் காரணமாக மக்கள் அவதி. புதுச்சேரியில் பணி நிரந்தரம் கோரி அரசு பேருந்து ஒப்பந்த பணியாளர்கள் வேலை நிறுத்தம். மாநிலம் முழுவதும் 80% அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் அவதி. வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் குறித்து தனது என்சி கட்சி உரிய விளக்கம் அளிக்கும். சட்டப்பேரவை போர்க்களமானதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பேச்சு. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை மேற்கு வங்கத்தில் அமல்படுத்த மாட்டோம். இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மமதா பானர்ஜி வாக்குறுதி. நடுவானில் ஏர் இந்தியா விமானத்தில் மது போதையில் சக பயணி மீது சிறுநீர் கழித்த இந்தியர். சம்பவம் தொடர்பாக விசாரிக்கப்படும் என மத்திய விமானத்துறை அமைச்சர் அறிவிப்பு.
சீனா மீதான வர்த்தக வரியை அமெரிக்கா 104% உயர்த்திய விவகாரம். 84% பதில் வரியை அறிவித்த அமெரிக்காவுக்கு சீனா தக்க பதிலடி.